இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை சேர்ந்த ஆனந்தவேலு என்பவருக்கு சொந்தமான படகில் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த 13 மீனவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தியது. இதில் படகில் இருந்த 13 மீனவர்களில் 3 பேர் காயமடைந்தனர். அவர்கள் இலங்கை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் உறவினர்கள் நேற்று மாலை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். அப்போது இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் உறவினர்கள் கோரிக்கை வைத்தனர். அவர்களுக்கு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி மீனவர்கள் மற்றும் படகை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.